டெலிவிஷனில் உங்கள் முகத்தை பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று கிடைக்கும்ல. ஸோ அதை பற்றி அது எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத பேசலாமாண்ணா அந்த டைம்? எனக்கு கான்ஃபிடன்ஸ் இப்போ வரைக்கும் வந்ததில்லை. அது இதுவெல்லாம் சொல்ல இப்போ வரைக்கும் வந்ததில்லை. அது இப்போ எப்போ பார்த்தாலும் இன்னமும் என் படங்களை பார்த்தா நான் ரொம்ப நெளிவேன். நான் பார்க்கறது ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் டப்பிங்லேயே மோஸ்ட்லி முடிஞ்சிடும். தியேட்டரில் படம் பார்க்கும்போது கொஞ்சம் நெளிவேன். ஃபுல் படம் பார்த்ததில்லை நான். எனக்கு கூச்சமாக இருக்கும். நிறைய தியேட்டர் போய் பார்க்கும்போதுல எனக்கு அவங்கெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறவங்க பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு ஆனால் நாங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தான் படம், எனக்கு இல்லை. ஆனால் உண்மையாக உங்கள் படத்தை பார்த்ததே இல்லையா நீங்கள்? ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6-7 வருஷமாக இல்லை. போவேன், நான் தேட்டர் போவேன், மக்கள் எப்படி பார்க்குறான்னு பார்ப்பேன், கொஞ்சம் இருப்பேன், சிரிக்கிறாங்களா ரசிக்கிறாங்களான்னு பார்த்துப்பேன் ஒழிய. அது ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு போகிறது ஒரு 4-5 தேட்டர் போய் பார்ப்பேன் ஒழிய. ஜென்ரலாக எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது நான் அடுத்தடுத்து ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்துட்டுருக்கு. உங்கள் ஃபேவரட் மெமரி அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே. ராமையா கிட்டேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்றத சொல்லுங்கண்ணா. ராமையா ஒரு ஸ்டேஜில் தன் சுமைகளை இறக்கி வச்சுட்டான். அவன் இயற்கையோட கலந்துட்டான், பறந்துட்டான். எனக்கு சுமைகள் இருக்கிற வரைக்கும் தான் உலகத்தோடு ஒட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னால் சுமைகளை இறக்கி வைக்க முடியாது. எனக்கு பிள்ளைகள் இருக்குது, எனக்கு ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது. என்னால் அந்த 2 பையை இறக்கி வைக்கவே முடியாது. ஸோ நான் ராமையா ஆகவே முடியாது. ஆனால் என்னைக்காக ஒன்று அதை இறக்கி வச்சுட்டு பறந்துடணும்னு ஆசை மட்டும் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் வந்து ஒரு கனவாகவே போயிடுமே தான் நான் நம்புகிறேன். அது கஷ்டம். அது எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ஓகேண்ணா. ஸோ அடுத்த ஃபோட்டோ சுமார் மூஞ்சி குமார். எனக்கு அனிமேஷன் படம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போயும் நான் டொனால்ட் டக்கு, டாம் அண்ட் ஜெர்ரிலாம் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா அது வந்து சின்ன ஸ்கிட்டில் நிறைய சர்ப்ரைஸ் ஐடியாஸ்லாம் இருக்கும். அது எப்படி இவ்வளோ யோசிச்சிருக்காங்கன்னு இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தாலுமே அது ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் கேரக்டர் தான் இது. ஸோ இவ்வளோ வெக்கமே இல்லாமல் ஒரு காதல் வந்து ஒரு சுதந்திரம், அது இவனை மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண கற்றுக்கணும்னு ஆசை. சூப்பர்ண்ணா, சூப்பர். ஊர் உலகம் என்ன நினச்சா நமக்கு என்ன அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணோம். நான் தெரில.